கீர்த்தி ஃபோன். எதுக்கு பேசுங்க? ஹலோ சார், நீங்க ஆர்டர் பண்ணியிருந்த பட்டு புடவை டெலிவரிக்கு ரெடியா இருக்கு. பட்டு புடவையா? நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலைங்க. நான் தான் ஆர்டர் பண்ணேன். போன வாரம் தான் உனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுத்தேன். அது கிழிஞ்சிடுச்சு. ஒரு வாரத்தில் ஒரு பட்டு புடவை கிழிச்சிட்டாளா? சார் இருக்கீங்களா? என் ஒய்ஃப் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எப்போ கிடைக்கும்? நாளைக்கு வீட்டில் தானே சார் இருப்பீங்க? இருப்போங்க. நாளைக்கு டெலிவரி பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஒரு வாரத்தில் எப்படி கிழிச்ச? அதுவா, அயன் பண்ணிட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன்னா அதில் புருஷனுக்கு பொண்டாட்டி விஷம் வச்சு கொள்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சா, அதை பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்தில் போனேன்னா அப்படியே மறந்துட்டேன். பட்டு புடவை புசுங்கிடுச்சு. அடி பாவி, இது வாங்க ஏதடி உனக்கு காசு? அதான் 10,000 ரூபா வீட்டு செலவு கொடுத்தல, அதில் வாங்கிட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஓ, எனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமை இல்லை, அப்படி தானே? பைத்தியம் மாதிரி வளராதடி. என்ன பைத்தியம்னு சொல்லி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியாக இருக்கணும், அதான் நம்ம பிளானு. தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி கொண்டு வா. தோ வரேன். இது ஒரு பொழப்பு. இதுங்க தப்பு பண்ணாலும் நம்ம தான் சாரி கேட்கணும், நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம தான் சாரி கேட்கணும். என்ன வாழ்க்கடா. என்ன சொன்னீங்க? அதுவா, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு சொன்னேன். ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி தலைவலிச்சா என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தலைவலியே வராதே.